Hello students, 12th biologyல important questions பார்க்க போறோம் first midterm examsக்கானது. So 2025 first midterm examsல என்னென்ன questionsலாம் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனலைசிஸ் தான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 hours வேலை பார்த்திருக்கேன். ஸோ பயோ பாட்னியில் உங்களுக்கு ஒரு 3 சாப்டரும் பயோ ஜுவாலஜியில் ஒரு 5 சாப்டரும் எக்ஸாம்ஸ்க்கு வர இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 marks 3 marks 5 mark கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஷின்ஸ்லாம் வந்ததோ அந்த அனாலிசிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. என்னடா புக் பேக்ல இருக்க நிறைய கொஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் எடுத்து கலெக்ஷன் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து புக் பேக்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் பொறுத்தவரையும் உங்களுக்கு புக் இன்சைட்ல இருந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் குவார்டர்லி ஆஃபர்லியில தான் புக் இன்ல இருந்து அதிகமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நமக்கு புக் பேக்ல இருந்தா மேக்ஸிமம் கேட்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ புக் இன்ல ஒரு சில கொஷின்ஸ் வருது. அதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் புக் இன்ல பார்க்கணும். புக் பேக்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இது எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஸ்பெஷலா தனித்தனியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆண்டியோட சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க. சேனல்ல போடுற வீடியோஸ் வந்து தரமா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக்கும் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம் வாங்க. பயோ பாட்னியில் சாப்டர் 1 அசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் லெசன்ஸ்ல பாருங்க, புக் பேக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 27ல உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 49 வரையும் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்க கொஷின்ஸ்ல எதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின் சொல்றேன். ஸோ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் சொல்றேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்க கொஷின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஷின் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ்ல 43 இம்பார்ட்டன்ட். Characteristic features of entomophilous flowers 43 important. 44 important. Microsporogenesis important. 45 ovule, structure of ovule important. 47 endosperm important. 49 parthenocarpy important. இதில் 49ம் 45லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், எல்லாமே படிக்கணும் சரிங்களா. எல்லாமே 5 மார்க் கொஷின். இப்போ 2 மார்க் கொஷின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ்ல கொஷின் நம்பர் 25 டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், இது 2 மார்க் கொஷின். 27 மோல்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங், 27 இம்பார்ட்டன்ட். 29 canthropyly, so 29 important. 31 what is endothelium, அதுக்கு அடுத்தது 33 define the term diplospory, so 33 important. 36 melitophily, so 36 படிச்சுக்கோங்க. இது எல்லாமே 2 marks. 25 27 29 31 33 36. அடுத்து 3 marks சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 34 what is polyembryony, அது பார்த்துக்கோங்க. 37 endothecium, 37. 38 functions of tapetum very very important questions. அது இது வந்து லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டபிட்டம் கேட்டிருக்காங்க இல்லையா. டைப்ஸ் ஆஃப் டபிட்டமும் நீங்க படிச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. ரைட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் டபிட்டம், ரைட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இதுவுமே கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டபிட்டம் என்றால் என்ன, அதன் வகைகள் மற்றும் பணிகள் எல்லாமே கேட்பாங்க. இதில் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அதோட டைப்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து 39 போலன் கிட், 39 இம்பார்ட்டன்ட். 40 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 42 ஹெட்ரோஸ்ட்ரிலி, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இன்சைட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோபிலாஸ் பிளான்ட்ஸ், அது இம்பார்ட்டன்ட். அது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் பண்புகள். அதே மாதிரி வாட் இஸ் டபிட்டம், ரைட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். டபிட்டம் என்றால் என்ன, அதன் வகைகள் மற்றும் பணிகள் யாவை, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்சைட் கொஸ்டின்ல வாட் இஸ் ஸ்டோமியம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2023 பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸ்டோமியம் என்றால் என்ன தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
ஸோ சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா 45 வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் லெசனில் சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48ல கொஸ்டின் நம்பர் 22 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல் 22, 24 rediscovered Mendelism 24, 25 backcross, 26 genetics, 27 multiple alleles, 27 multiple alleles, 31 cytoplasmic inheritance, 31. So 22, 24, 25, 26, 27, 31 இது எல்லாமே 2 mark questions. So அடுத்து வந்து 3 mark questions பார்த்தீங்கன்னா 34 differentiate continuous variation with discontinuous variation. இது 3 marksல கேட்கக்கூடிய questions. 5 marksல கேட்கக்கூடியது 30th question. differentiate incomplete dominance and co-dominance. very 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 important question. இந்த question வந்து very very important. differentiate incomplete dominance and co-dominance. இது வந்து intragenic interactions இப்படியும் இந்த questions கேட்பாங்க. so very important inside questions தான். இதோட heading வந்து intragenic interaction. அதுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து incomplete in dominanceம் co-dominanceம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட டிஃபரன்ஷியேட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 32 34 சொல்லிட்டேன். 5 mark questionsல 32. next dominant epistatis with an example 32 important. 36 inheritance of chloroplast அது important 5 marksல. அதுக்கடுத்தது 33 polygenic inheritance with an example. சரிங்களா? so 5 mark question 30, 32, 36, 33 இது எல்லாமே very 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 important question. இதுல வந்து உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ல இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து 2.4.1ல இது 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள் ஹெட்டிங் இருக்கும். அதுக்குள்ள வந்து உங்களுக்கு முழுமையற்ற ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை, கொல்லி மரபணுக்கள், பல்பண்பு கூறு தன்மை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அந்த கண்டென்ட்லாம் பாருங்க. அதில் அந்த கொல்லி மரபணுக்கள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. பாருங்க பேஜ் நம்பர் 40ல பேஜ் நம்பர் 40ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 40, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 43ல பாருங்க 2.4.1 கண்டென்ட் இருக்குல்லையா, இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது உள்ள உங்களுக்கு ஏ இன்கம்ப்ளீட் டோமினன்ஸ் நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கா, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இங்க பி இருக்கும் பாருங்க கோ டோமினன்ஸ், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது லீத்தல் ஜீன்ஸ், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 4th ஒன் இருக்கும் பிளீட்டோட்ரோபி, அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாகவே படிங்க. இதில் உங்களுக்கு புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸும் படிங்க, இந்த கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள் ஹெட்டிங் இருக்கும். உள்ள இன்கம்ப்ளீட் டோமினன்ஸும் முழுமையற்ற ஓங்குத்தன்மை. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன் வந்து கோடோமினன்ஸ்னா இணை ஓங்குத்தன்மைன்னு இருக்கும். லீத்தல் ஜீன்ஸ்னா கொல்லி மரபணுக்கள் இருக்கும். அதுக்கடுத்தது 4th ஒன் பார்த்தீங்கன்னா பிளியோட்ரோபின்னா உங்களுக்கு பல்பண்பு கூறு தன்மைன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3rd சாப்டர் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. 3rd சாப்டர் குரோமோசால் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த லெசன்ஸ்க்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 2 மார்க் கொஸ்டின் 12th கொஸ்டின் பாருங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சுட்டானன் போவெரி கான்செப்ட் 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th கொஸ்டின் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் முச்சுவேஷன். ஸோ 10th கொஸ்டின். அதுக்கடுத்து 16th ஒன் ஜீன் மேப்பிங், அது 16th ஒன் 3 மார்க்ஸ். அதுக்கடுத்து 17th ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்யூப்ளாய்டி. ஸோ அது பார்த்துக்கோங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 18th ஒன் மென்ஷன் த நேம் ஆஃப் மேன் மேட் சீரியல் ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. 18th ஒன் 10, 16, 17, 18 3 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்ல 12th கொஸ்டின். இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல இந்த 13th தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 64ல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 69ல இருக்கும். மடியத்தின் முக்கியத்துவம். ஸோ அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு ஒரு
5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இன்சைடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பயோசுவாலஜியில் சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸில் இம்பார்ட்டன்ட் பாருங்க. 2 மார்க் கொஷின் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 5th கொஷின் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் 5th ஒன். 7th ஒன் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் பார்த்தனோஜெனிசிஸ் 7th ஒன். அதுக்கடுத்தது 8th கொஷின் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், அது படிச்சுக்கோங்க. அடுத்தது 10th ஒன்னும் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் பை ஆக்செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 12th கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 சப்டிவிஷனும் நல்லா படிங்க. அது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க 12th. அடுத்து 13th கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா 7th கொஷின் பேத்தனோஜெனிசிஸ் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 7th ஒன்னும் அதுக்கடுத்து 14th தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்கமி அண்ட் ஃபர்டிலைசேஷன்ஸ். ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் கூட தயவு செஞ்சு இந்த 5 மார்க்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புக் பேக்கில் 2 மார்க்ஸில் 5, 7, 8, 10, 12, 13, 5 மார்க்ஸில் 7, 14. ஸோ இந்த லெசனில் புக் பேக்கில் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெசன் பாருங்க, பயோசுவாலஜியில் பேஜ் நம்பர் 29ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் செகண்ட் லெசன் கொஸ்டின் நம்பர் 19 2 மார்க்ஸில் 19th கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த அக்ரானிம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 20th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ் 26 important. What is the composition of semen important. 28th question define gametogenesis important. So இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல important. 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 17th question mention the differences between spermiogenesis and spermatogenesis. இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல important. 21 what is colostrum, write its significance. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சரியா வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 22 பிளசண்டா இம்பார்ட்டன்ட். 23 draw a label sketch of a spermatozoon important. 23 24 what is inhibin important. 24 சொல்லியாச்சா. 25 importance of the position of test in humans 25 important. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 33 important. உங்களுக்கு நான் இதை எதை பேஸ் பண்ணி இதை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 33 வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம்ல இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும். இது எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபலி, இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 இதுல எல்லாம் வந்து ரிப்பீட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நீங்க கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். என்னடா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல அந்த அளவுக்கு இருக்காது, குவார்டர்லி ஆஃபலியில் நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எதை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 33 பார்த்தாச்சா. 5 மார்க் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 29 இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஓவம் வித் எ நீட் லேபிள் டயக்ராம். அடுத்து 30th கொஸ்டின் schematic representation of spermatogenesis and oogenesis in humans. அது very very important. 30th question. 31 explain the various phases of the menstrual cycle. 29 30 31 இந்த லெசன்ல 5 மார்க்ஸ்ல இந்த மூணுமே படிக்கணும். இன்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் உங்களுக்கு 2.7 இருக்கு பாருங்க ஃபிகர். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். 2.7 2.8 இந்த 2 டயக்ராமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவார்டர்லி பப்ளிக் வரையுமே சப்போர்ட் பண்ண போறேன். ஸோ வேணும்ன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 12th வீடியோஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க பிள்ளைங்களா. நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பார்ப்போம் இந்த வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் அது வருதான்னு. தேர்ட் லெசன் பாருங்க. தேர்ட் லெசன் புக் பேக் பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க.
ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த லெசன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12, அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17, எஸ்டிடிஸ் டிரான்ஸ்மிட்டட், அதுக்கு அடுத்தது 19. இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியா டு அட்டெண்ட் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த 20th கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. குவார்டர்லி, ஆஃபலி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எல்லாத்துலயுமே இந்த 20th கொஸ்டின். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th லெசன் பாருங்க, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். பேஜ் நம்பர் 55, 56 எடுத்துக்கோங்க. 56ல கொஸ்டின் நம்பர் 24, 2 மார்க் கொஸ்டின், 25 கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், 25 2 மார்க் கொஸ்டின்ஸ், 32 மேல் ஹீட்ரோகேமெட்ரி இம்பார்ட்டன்ட், 32, 33 ஃபீமேல் ஹீட்ரோகேமெட்ரி, அது இம்பார்ட்டன்ட். ஸோ 24, 25, 32, 33 2 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்ல 23 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஹெட்ரோகேமெட்டிக் அண்ட் ஹோமோகேமெட்டிக் செக்ஸ். ஸோ அது 23 இம்பார்ட்டன்ட். அடுத்து 28 அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 29th கொஸ்டின் சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம், 29 இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ்ல. இந்த லெசன்ல 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் த ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் மேன், 30th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. பப்ளிக்ல கேட்டுட்டு இருக்காங்க. 36 பாருங்க, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோடைப்பிங். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் குவார்டர்லி எல்லாத்துலயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டீட்டெயிலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல. சாப்டர் 5 பேஜ் நம்பர் 84, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. புக் பேக்ல 2 மார்க் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15 கிவ் ரீசன் இருக்கு இல்லையா, அது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 17th ஒன் லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லாகிங் ஸ்டாண்ட், 17th ஒன், 18th ஒன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் டிஃபரன்ஷியேட். அடுத்து 24 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் 24. அடுத்து 25. நெக்ஸ்ட் 27 tRNA is called an adapter molecule, 27 very very important, 29 important, 30 important. இது எல்லாமே 2 மார்க்ஸ். 15, 17, 18, 24, 25, 27, 29, 30. இது போக 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28th கொஸ்டின், வாட் ஆர் த 3 ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் பிட்வீன் RNA அண்ட் DNA, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 20th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 20th கொஸ்டின், ஸ்டேட் எனி 3 கோல்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட், அது 20th கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன்ல 5 மார்க்ஸ்ல 34th கொஸ்டின் நியூக்ளியோசோம்ஸ், எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூக்ளியோசோம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃபர்லிலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு இன்சைட் கண்டென்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 74ல 5.11 இருக்கு இல்லையா, tRNA the adapter molecule, வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமோட நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PDF இருக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5.11 இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க. 5.11 பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 79ல 5.14.1 கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி ஆஃப் ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 5.14.1 நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 100% உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது 5.14.2, அதுக்கு அடுத்தது சேலியன் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 80. அதுக்கு அடுத்தது 5.15 எடுத்துக்கோங்க, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க மொத்தமா. இந்த பாயிண்ட் எல்லாமே, அதாவது இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா கீழே, த ஸ்டெப்ஸ் இன் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இன் டெபிக்டட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு ஒரு 9 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 83 முடிய உங்களுக்கு ஒரு 9 பாயிண்ட் இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லாஸ்ட்ல பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்கு இல்லையா,
அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அதாவது லாஸ்ட் அதுதான் உங்களுக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மரின்னு இருக்குல்ல லாஸ்டா முடியறதுக்கு அதுக்கு முன்ன இருக்க கண்டென்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த வீடியோல நம்ம பயோபாட்னில 3 லெசனும் பயோசுவாலஜில 5 லெசனும் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் பார்த்திருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நீங்களாம் கொடுக்குற சப்போர்ட்டிவ்ல தான் செல்லங்களா நாங்க வந்து தொடர்ச்சியா வீடியோஸ் போட முடியும். ஸோ 12th வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. 9th 10th 11th வீடியோ போட்டா இமீடியட்டா 12th வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா வீடியோ வந்து லைக் பண்ண மாட்டீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே போல கடைசி வரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டிவ் தான் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதை ஒரு டைலாக்கா நினைச்சு அப்படி கடந்து போகாம எல்லாமே வந்து பப்ளிக் வரையுமே இம்பார்ட்டன்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அனலைசிஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 hours வேலை பார்த்துருக்கேன். ஸோ இந்த உழைப்புக்கு இந்த வீடியோஸ் எத்தனை வியூஸ் வருது எவ்வளவு லைக் வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க செல்லங்களா. தேங்க்யூ.